திமுகவில் இன்று இணையும் நாம் தமிழர் கட்சியினர் 2000 பேர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் விழா. தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் இன்று சந்திப்பு. தனித்தனியாக சந்தித்து முக்கிய ஆலோசனை. உருட்டுக்கட்டையுடன் கூட்டம் கூட்டியதாக சீமான் உட்பட 150 பேர் மீது வழக்கு பதிவு. நீலாங்கரை காவலர்கள் நடவடிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய 31ஆம் தேதி தமிழ்நாடு வர வாய்ப்பு. பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு. தென்காசியில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாயாக உயர்வு. அளவை குறைத்து வாங்கும் பொதுமக்கள். மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அம்பத்தூரில் சிக்னல் கோளாறு காரணமாக இரு மார்க்கமாக செல்லக்கூடிய மின்சார ரயில்களின் சேவை பாதிப்பு. தாமதமாக ரயில்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதி. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு உருண்டு வந்த பாறையை உடைத்து அகற்றக்கூடிய பணி தீவிரம். 40 டன் பாறையில் 220 இடங்களில் துளையிட்டு வெடிபொருட்கள் நிரப்பக்கூடிய பணி தொடக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்த மகளை கடத்திய தந்தை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பெண்ணை மீட்ட காவல்துறையினர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 4 வீத வாக்குகளை ஒரே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செலுத்தக்கூடிய நடைமுறை அறிமுகம். திருச்சி பெல் நிறுவன அதிகாரிகளுடன் சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி ஆலோசனை. ஐபோனில் டாக்ஸி புக் செய்தால் ஒரு கட்டணம், ஆண்ட்ராய்டு போனில் புக் செய்தால் இன்னொரு கட்டணமா? ஓலா, ஊபர் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய மத்திய அரசு. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தேயிலை தோட்டத்தில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்த யானை. 16 மணி நேரமாக முயற்சி செய்து ஜேசிபி உதவியுடன் மீட்ட வனத்துறையினர். தருமபுரியில் வேட்டையாடி சேலத்தில் மான்கறி விற்க முயன்றதாக 6 பேர் கைது. 8 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று இரவு சிறப்பு ரயில். கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறப்பு ரயில் புறப்படும். சேப்பாக்கத்தில் நாளை இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான 2வது T20 போட்டி. சென்னை வந்த இரு அணி வீரர்கள். அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை ரத்து என்ற டிரம்பின் உத்தரவிற்கு தடை. நீதிபதி உத்தரவை அடுத்து மேல்முறையீடு செய்ய அரசு முடிவு. உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில்தான் தொடங்குகிறது என்று சிவகலை ஆய்வு வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து விரிவாக விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். சிவகலையில் கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இரும்பினுடைய தொன்மையை குறிக்கக்கூடிய புகைப்படம் இதுதான். அந்த அடிப்படையில் கிமு 500ல தான் முதல் இரும்பு காலம் தொடங்கியது அப்படிங்கிற கருத்தியல் இருக்கிறது. அது குறிப்பா சொல்லணும்னா கிமு 11 முதல் 12ஆம் நூற்றாண்டிற்கு பின்புதான் பரவியது அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது. இந்த வரைகளை இரும்பினுடைய தொன்மை காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நம்ம 500லிருந்து தொடங்கப்படுதுன்னு குறிப்பிட்டோம், அது சீனாவிலிருந்து என்பது பொருளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சிவகலையில் 3345 கிமு 3345 ஆண்டுகள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மத்திய அன்டோலியால கிமு 1800 ஆண்டுகள், அனடோலியா காக்கசஸ்ல கிமு 1300, பண்டைய கிழக்கு பிரதேசத்துல கிமு 1200லையும் இரும்பினுடைய தொன்மை பயன்பாடு இருந்ததாகவும், மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பால கிமு 900 அந்த ஆண்டுகள்லையும் இரும்பினுடைய பயன்பாடு இருந்தது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த தொன்மையான இரும்பு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு 2 வகைப்படுத்துறாங்க. விண்கல் இரும்பு தொல்பொருள் அப்படிங்கிறது ஒரு வகை, அதே மாதிரி இரும்பு தாதை உருக்கி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது
இன்னொரு வகை. இப்போ இந்த இரும்பு தாதை உருக்கி செய்யக்கூடிய பொருட்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது தமிழகத்துல 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்துல தமிழ்நாடு ஏற்கனவே அதை பயன்படுத்தி இருக்கிறது. அந்த பயன்பாடு இங்கு இருந்திருக்கிறது. மிக குறிப்பா சொல்லணும்னா இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது கிமு 3345 தொடங்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆய்வினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரும்பு பயன்பாடுங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்போ இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது இருந்திருக்கிறது. எனவே இரும்பு காலம் என்பது மிக தொன்மையானது, தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது என்பது நமக்கு புரிவதாக அமைகிறது. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்பது உலகுக்கு பெருமையுடன் தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமையுடன் அறிவித்த காட்சிகள்தான் இவை. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாகியிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். எனவே மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை தாம் ஆளும் காலத்தில் அறிவிப்பது பெருமை அளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட இந்த வரலாற்று பெருமைமிக்க விழா இந்த விழா நாம வாழுற காலத்தில், நான் ஆளும் காலத்தில் நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. பெருமையிலும் பெருமை, பெருதற்குரிய பெருமை. பழங்கால தமிழர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஆய்வு முடிவுகள் சான்றாக இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் தெரிவித்தார். இரும்பு தாதை பயன்படுத்தி உலகில் பல இடங்களில் பொருட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரும்பை உருக்கி தொழில்நுட்பம் செய்வது என்பது 1200 1300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி தான் அது செய்ய முடியும். அந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்து செய்யப்பட்ட தொடர் ஆராய்ச்சிகளின் விளைவு இன்று ஆய்வு. தமிழ்நாட்டின் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவின் செழுமையான வரலாறு உலகுக்கு பறைசாற்றப்படுகிறது என ராகுல் காந்தி புகழ்ந்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு இருந்ததை உறுதி செய்யும் வகையில் ஆய்வுகளை நடத்தி வரும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.